தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை வரும் 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் தாயுமானவன், சமயமணிவண்ணன், அமிர்தலிங்கம் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. சைதாப்பேட்டை, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும், நீலாங்கரை, துரைப்பாக்கம், கொட்டிவாக்கம், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான மழை பெய்து இதமளித்தது. எழும்பூர் பகுதியில் மழையின் போது காட்சியளித்த வானவில்லை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கோடையை குளிர்வித்த மழை குறித்து சென்னையைச் சேர்ந்த சோழராஜன் லக்ஷ்மணனிடம் பேசினோம். சந்தோஷமா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ காரில் போகிறவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏசி கூட போகிறதில்ல, அந்த லெவலுக்கு ஆகிட்டாங்க. அவ்வளோ ஒரே நாளில் அவ்வளோ குளுமையாக்கிடுது. இது ஒரு காட் கிஃப்ட். வெயில் தாக்கம் இல்லாமல் ரொம்ப நல்ல கூலாக இருக்குது. சிட்டி ஃபுல்லாக வீட்லேயும் படுக்க முடியல. ஒரு புழுக்கம், அந்த புழுக்கத்தினால ரொம்ப தொல்லைனா இப்போ நல்லா சந்தோஷமாக மக்கள் நல்லா நிம்மதியாக இருக்காங்க. நல்ல அதே சமயம் தஞ்சை, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நெல்லை வள்ளியூரில் மழைநீர் தேங்கிய சுரங்கப்பாதையில் அரசு பேருந்து சிக்கியதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் பயணிகளை மீட்டனர். பொதுமக்கள் எச்சரித்தும் பேருந்தை சுரங்கப்பாதையில் இயக்கியதாக பேருந்தின் ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சுரங்கப்பாதைகள், தரைப்பாலங்களின் கீழ் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. மழை பெய்து வருவதால் மின் விபத்துகளை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்றுமாறு மின்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் 10,000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளான நெப்போலியன், சேதுராமன், சுப்பிரமணியன் கூறுகையில், நேற்று பெஞ்ச கனமழையினால பருத்தியில் சங்குகள்லாம் கொட்டி போயிடுச்சு. இதனால மகசூல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை அதிகாரிகள் கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். நைட்டு சரியான மழை பெஞ்சு போயிட்டு பூரா விட்ட பறித்து பூரா மழையில எல்லாம் பூரா பாருங்க எல்லாம் கொட்டி போயிட்டு. கடன் உரம் வாங்கி செஞ்சுருக்கோம். அதுக்கு பொதுவான நிவாரணங்கள் எதுவும் கொடுக்க வேண்டும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாயுமானவன், நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? அரசு எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? விவரங்கள் சொல்லுங்க. தமிழகத்தில் கோடை மழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகங்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராகி வருகின்றன. இந்த மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த அதிகபட்ச வெப்பநிலை என்பது படிப்படியாக குறைந்து சராசரி வெப்பநிலையை பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.